காதல் வந்தால் உதட்ட கடிக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, ஆனால் உதட்ட கடிச்சா கட்டி தான் வரும் தெரியுமா? இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். சலைவரி மியூக்கோசில். ஆமாம், நம்மளோட உதடில் நீங்கள் நாக்கை வச்சு இப்படி மெதுவாக அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும், உதடுக்கு உள்ளே குட்டி குட்டியாக அப்படி தடிப்பு மாதிரி இருக்கும். அது மைனர் சலைவரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். நம்ம ரிப்பீட்டடாக உதட கடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சலைவரி கிளாண்ட் இந்த மாதிரி ரப்சர் ஆயிரும். அந்த சலைவரி கிளாண்டில் நம்ம பல்லு பட்டு அது உடஞ்சி ரப்சர் ஆகி அதிலிருந்து அந்த சலைவா லீக் ஆகி இந்த மாதிரி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் மியூக்கோசில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சலைவரி கிளாண்ட்லேருந்து வர்ற சலைவா தான் இதுக்குள்ளே இருக்கும். அதனால் இது பார்க்குறதுக்கு கிளியர் ஃப்ளூயிடாக தான் இருக்கும். தொட்டால் ஒரு மாதிரி கொழு கொழுன்னு இருக்கும். ஸோ இது ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சலைவா அதிகமாக ஃபில் ஆகும் போது ரப்சர் ஆகிடும், மறுபடியும் ரீஃபில் ஆகும், ரப்சர் ஆகும். இது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போது இது மைனராக நம்ம இப்போ ஒரு தடவை தெரியாமல் உதற கடிக்கிறோம், அந்த கட்டி வந்துருச்சு, சிஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஒரு 2 வீக்ஸில் அதுவே ரிசால்வ் ஆகிடும். ஆனால் திருப்பி திருப்பி உதடு கடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, திருப்பி திருப்பி அந்த சலைவரி கிளாண்ட் டேமேஜ் ஆகி ரெக்கரண்ட்டாக அந்த மியூக்கோசில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சர்ஜன் ஒப்பீனியன் கேட்டுட்டு இல்லை டென்டல் ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்கக்கிட்ட அந்த சிஸ்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணாலுமே அது திருப்பி திருப்பி வரும். ஹோமியோபதி டாக்டரோட டிமாண்ட் இங்கே தான் ஜாஸ்தி. ஏன்னா இப்போது இந்த உதடு கடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அதையே சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் மெடிசின் இருக்குது. ஸோ லிப் பைட்டிங் அந்த சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் மெடிசன் இருக்குது. ஸோ லிப் பைட்டிங் ஹேபிட்டை மறக்கிறதுக்கு ஹோமியோபதியில் மெடிசன் இருக்குது. அதே மாதிரி இந்த மியூக்கோசில் திருப்பி திருப்பி வர்றதை அந்த தன்மையை குறைக்கிறதுக்குமே ஹோமியோபதி மெடிசன் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை தேடுங்க.